வணக்கம் மக்களே. ஸோ இப்போ பிக் பாஸ் லைவில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூல் புக் படி பார்த்தீங்கன்னா வீட்டில் வாங்குற ப்ரொவிஷன் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அந்த ரூல்ஸ் வந்தது. ஆல்ரெடி முக்கால்வாசி பொருளை எடுத்துட்டாங்க. பட் அந்த இடத்துல பிரதீப் ஒரு விதமாக யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணுறாரு. என்னன்னா, ஃப்ரிட்ஜில் இருக்க பொருட்கள்லாம் எடுக்கவே இல்லை. ஃப்ரிட்ஜில் இருக்க சிக்கன் அந்த மாதிரிலாம் இருக்குது, சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இவர் அந்த ரூலில் இருக்கபடி இவங்க ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டோம், அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டார் போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிரதீப் போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரிட்ஜில் இருக்க சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாரு. இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, கிளம்பு அப்படின்னோடனே சரி ஜோவிகா சரி எடுத்துகிட்டு வா, சிக்கன் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி கேப்டன் பேசுகிறாரு. அதை எப்படி நீ எடுத்து வெளியே வைப்ப அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் ரூலில் இல்லைன்னு. எப்பா ரூல்லலாம் இல்லை, இந்த வீடு என் வீடு, இது ஸ்மால் பாஸ் வீடு, என் வீடு, என் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு, என் ஃப்ரிட்ஜை நான் க்ளீன் பண்ண போகிறேன், எடுத்து நான் மொத்தத்தையும் வைக்கிறேன், முடிஞ்சால் எடுத்துன்னு போங்க அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு ஒரு பக்கம். ஸோ அது கரெக்டு தானே. அவங்க வீட்டில் இருக்கிறது நீங்கள் எல்லா ப்ரொவிஷனும் கொடுக்க மாட்டேன்னா நீங்கள் எதையும் எடுத்துகிட்டு போங்க, இது மட்டும் ஏன் வைக்கிறீங்க அப்படின்றது தான் பிரதீப்போட வாதம். ரூல் படி தானே இருக்குது, அதுவும் நானும் ரூல் படியே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இது எடுத்து வச்சோன்னே இன்னொரு பக்கம் இவரெலாம் நிக்சன்லாம் வேறு அழுவி போச்சுன்னா அப்போ அவங்களுக்கு தான் கெட்ட பேர், ஃபுட் வேஸ்டேஜராக அழுகிச்சுன்னா அவருக்கு தான் கெட்ட பேர், இப்படிலாம் ஒரு பக்கம் இந்த சைடில் பேசிகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட் சைடில். ஸோ அப்படியே வாக்குவாதம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகுது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பிரதீப் கன்வின்ஸ் ஆகி எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறார். போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வாயை உடச்சிருவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுறாருங்க. வாயை உடைச்சிருவேன் அப்படின்ற வார்த்தையை விட்டவொன்னே பார்த்தீங்கன்னா இதுவும் வயலன்ஸை குறிக்கிற மாதிரி வார்த்தைன்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டர் ஃபீல் பண்ணி யுகேந்திரன் இவங்கெல்லாம் போயிட்டு கேமரா முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது வயலன்ஸை குறிக்கிற மாதிரி வார்த்தையாக இருக்குது, எங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ இவருக்கும் ஒரு கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லோ கார்டு பிரதீப்புக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு வாரத்தில் அவர் கொடுக்க வைக்கணுன்றது இவங்களோட திட்டம். இன்னொரு பக்கம் ஐஷு சொல்கிறாங்க, நீங்கள் பேசின பாயிண்ட்லாம் இதெல்லாம் கரெக்டு தான், நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குது, அந்த இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சதெல்லாம் கரெக்டு, நீங்கள் கடைசியில் வாயை உடைச்சிருவேன் அப்படின்னு வார்த்தை விட்டது மிகப்பெரிய தப்பான செயல். அதை நீங்கள் பண்ணிருக்கூடாது. போன வாரம் எதை பண்ணாரோ அதுக்கு தான் விஜய் வர்மா கொடுத்தாங்க, அதையே நீங்கள் தான் திரும்பி பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக போயிட்டு கடைசியில் இப்படி சொதப்பிட்டீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. சரி, அடுத்து என்ன நடக்குதுன்றது அடுத்ததாக அப்டேட் பண்ணுறேன் கைஸ்.